பொன்னேரி அரசு போக்குவரத்து பணிமனையில் தாவேகா தொழிற்சங்க கொடி ஏற்றம். குறைகளை சட்டமன்றத்தில் எடுத்துரைப்பதாக எம்எல்ஏ உறுதி. பொன்னியரில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதை இப்போ கட்டிட்டு இருக்காங்க. அது பாதியில் தான் நிற்கிது. முக்கால்வாசி கட்டிட்டு இருக்காங்க. நான் கேட்டப்போ இன்னும் ஒரு 2 மாதம் இருக்குது. ஆகஸ்ட் 3 மாதம் சொன்னாங்க. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு போக்குவரத்து பணிமனையில் தமிழக வெற்றிக் கழக தொழிற்சங்கத்தின் புதிய கொடி மற்றும் பெயர் பலகை திறப்பு விழா நடைபெற்றது. பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் ரவி கலந்து கொண்டு தொழிற்சங்க கொடியை ஏற்றி வைத்து பெயர் பலகையை திறந்து வைத்ததுடன் தண்ணீர் பந்தலையும் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து பணிமனையில் உள்ள பேருந்துகளின் இயக்கம் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்த அவர், பணிமனை தொடர்பான குறைகள் மற்றும் தேவைகளை அறிக்கையாக அளித்தால் அவற்றை சட்டமன்றத்தில் எடுத்துரைத்து தீர்வு காண நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். செய்தியாளர் ராஜா. சரியா சார், வேறு ஏதாவது உங்கள் கோரிக்கை இருக்குதா? இல்லை சார், ஜிஎம் சார். சரி சார். ஐயா போட்டு விழுப்புரம் நம்ம வேலை. சரி, அதுக்கு ஸ்கில்டு லேபரர்ஸ், டிரைவர்ஸு, கண்டக்டர்ஸு இதெல்லாம் வந்து நம்ம இதன் மூலமாக தேர்ந்தெடுக்கிறாங்க. யூபிஎஸ்சி எம்ப்ளாய்மெண்ட்டில் பண்ணாங்க. இப்போ எக்ஸாம் இங்கே இருக்கு. சரி, வந்து சும்மா போட்டு என்னென்ன தேவைகள் வெளியே போன உள்ளே அந்த பக்கம் நீங்களே இங்கே வந்துடும். அவர் வேணும் சொல்லுப்பா, இவரு அவர் வேணும் சொல்லு. எம்எல்ஏ தெரியல, அவர் உள்ளே வாங்க. பக்கத்துல சார். செட்டு மாதிரி ரெடி பண்ணிடுறேன்.